நம்ம இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பைத்தான்ல பார்க்க போகிறோம். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த கோடை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் நம்ம கால் பண்ணலாம். அந்த பிளாக் ஆஃப் கோட் ஒரு சர்டன் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேல்குலேட்டர் இருக்குன்னா அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர் ரூட், ஸ்கொயர் ரூட்டு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை முன்னாடியே ப்ரீடிஃபைன்டாக எழுதி வச்சிட்டோன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை நம்ம ஃபங்க்ஷன் பேரை கால் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் அதோடைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் பேர் நான் greetன்ற ஒரு ஃபங்க்ஷன், greeting அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் செமிகாலன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம். நான் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ காய்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம அதோடைய டாஸ்க்கை டிஃபைன் பண்ணணும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுறதுன்னா ஃபங்க்ஷனோட பேரை கூப்பிட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு போட்டோன்னா ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். இதுவே நான் இங்கே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். லைக் இங்கே நான் ராகேஷன் பாஸ் பண்ணுறேன். என் பேர் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் நேம்னு அசைன் பண்ணிவிட்டு ஹலோ நேம்னு கொடுத்தேன்னா பாருங்கள், ஹலோ ராகேஷ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ பக்கத்தில் இந்த நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு இந்த ராகேஷ் அசைன் ஆயிடுச்சு. இது ஒரு ஆர்கியூமெண்ட். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆர்கியூமெண்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். நேம்ன்றது பேராமீட்டர். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு வெறும் பிரிண்ட் ஆப்ரேஷன் மட்டும் தேவையில்லை. நமக்கு சில வேல்யூஸ் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். லைக் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எடுக்கிறேன். ஆடுன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஆடில் நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு 2 வேரியபிள் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கிறேன். இப்போ ஆட் 1,2 அப்போ 1,3ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 4ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ண தேவையில்லை. சம்டைம் நமக்கு அந்த வேல்யூ மட்டும் கிடச்சா போதும். இப்போ லைக் நான் சீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆட் பண்ணி அந்த வேல்யூ எனக்கு சியில் ஸ்டோர் ஆகணும். எனக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. எனக்கு வெறும் வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம். லைக் நான் இங்கே சி லைக் ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துட்றேன். நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 3,5 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள் 8ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த சி இந்த ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். உள்ள 2 பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். இங்கே ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள் இது 2 ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிருச்சு. இந்த ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இந்த சியில் ஸ்டோர் ஆகிருச்சு. நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் வெறும் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இது இப்போ தான் ரிட்டர்னுடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பாஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு நான் இதில் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் பண்ணல. ஸோ நான் அப்படியே நான் விட்டேன்னா இப்போ லைக் நான் வேறு ஆப்ரேஷன் பண்ணுறேன். =10 பிரிண்ட் சின்னு நான் கொடுக்குறப்ப எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு எரர் காட்டுது இன்டெண்டட் பிளாக்னு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் எதுவுமே இப்போ டிஃபைன் பண்ணல. பட் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணுவீங்க.
அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் பாஸ். இப்போதைக்கு இது ஒரு எம்டி ஃபங்க்ஷன், எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் பண்ணாத ஒரு எம்டி ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா, இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இந்த பிரிண்ட்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இதோ காட்டுதா, இது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயம், இந்த சின்ற ஒரு இது வந்து ஆப்ஜெக்ட். இதை வந்து பேராமீட்டரை வாங்கிட்டு அதுக்கான ஆப்ரேஷன், பிரிண்ட் ஆப்ரேஷன் அது பண்ணுது. இந்த டெர்மினலில் அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. இதுவே நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கணும்னா பிரிண்ட் பவர்ன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ள நான் பேராமீட்டர்ஸ் அனுப்புகிறேன். 5,2 5, அதாவது 5^2 வந்துருச்சா 25ன்னு. இதுலேயே வந்து நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படின்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் மேத்ன்ற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து நான் எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபங்க்ஷன் பேர், அதாவது இந்த மாடியூல் பேர் மேத் டாட் ஃபங்க்ஷன் பேர் SQRT ஸ்கொயர் ரூட், அதுக்குள்ளே நான் வேல்யூ 25ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள் 5.05 நமக்கு வந்துருச்சு. இதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன்ஸோட ஆர்குமெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஆட் a, b செமிகோலன் பிரிண்ட் a + b. இதில் இந்த a, bன்றது தான் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆர் பேராமீட்டர்ஸ் ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். டிஃபால்ட்டாக நான் வந்து a = 5 கொடுத்துட்றேன், b = 2 கொடுக்குறேன். நான் வந்து இப்போ கால் பண்ணுறேன், லைக் வந்து ஆட் 2 கொடுத்தேன்னா 2,3 கொடுத்து 2,5 நான் தரேன்னா பார்த்தீங்கன்னா 2,5 வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஒரு வேல்யூ நான் தரல, லைக் நான் 2 மட்டும் தான் தந்திருக்கேன்னா பாருங்கள் 2 வேல்யூ வந்து a வேல்யூ வந்து 2 அசைன் ஆயிடுச்சு. b வேல்யூ நம்ம தராதனால டிஃபால்ட்டாக b வேல்யூ வந்து 2. ஸோ 2 + 2 4 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது நான் இங்கே கமா கொடுத்து நான் கொடுத்தேன்னா இப்போ நான் இங்கே எதுவுமே தரலன்னா இங்கே இருக்கிற இந்த 2 வேல்யூமே ஆட் ஆகி நம்ம பிரிண்ட் ஆயிரும். 5 + 2 7. இதுதான் டிஃபால்ட் வேல்யூஸ், டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஏபின்னு. இப்போ நான் ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். சும்மா நம்ம 2,3 கொடுக்கறதுக்கு பதிலாக நான் எப்படி கொடுக்கலான்னா a = 3, b = 4 நான் தரலாம். இப்படி கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு இங்கே வந்து நான் பின்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஏன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம பொசிஷன் முக்கியம் இல்லை, எந்த பொசிஷனில் வேணாலும் தரலாம். ஏன்னா நம்ம இங்கே தான் டிஃபைன் பண்ணிட்டோம், பியோட வேல்யூ 3னும் ஏவோட வேல்யூ 4னும். டிஃபைன் பண்ணாமல் கொடுத்தா தான் நமக்கு வேல்யூ மாற்றி அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது, அது பேர் வந்து ஆர்பிட்டரி ஆர்கியூமெண்ட்ஸ்னு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஸோ அந்த டைமில் அது யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இங்கே வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் இப்போ நம்பர்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸ் இன் நம்பர் ரிசல்ட் எக்ஸ் இன் நம்பர் ரிசல்ட்னு ஒரு கீவேர்ட் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் எக்ஸ்.
ரிசல்ட்டுக்கு இனிஷியலாக அது வேல்யூ வந்து நம்ம 0 அசைன் பண்ணிடலாம். கடைசியாக வந்து இந்த ரிசல்ட் வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். நான் இங்கே வந்து ஆட் 1,2ன்னு கொடுத்தேன்னா பாருங்க 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் இங்கே வந்து 1,2, 4, 5, 6, 3ன்னு கொடுத்தேன்னா அது எல்லாமே எனக்கு 28 ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே ரிசல்ட் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்குது. லூப்பில் வந்து ஒவ்வொரு வாட்டி லூப் ஆகிறப்ப ரிசல்ட்டோட இருக்கிற வேல்யூ கூட எக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸ் ஒன்று இங்கே நம்ம என்னென்ன நம்பர்ஸ் தரோமோ அதெல்லாம் லூப் மூலிமா இந்த ரிசல்ட்டை வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு லூப்பில். இப்போ நம்ம வந்து 1 இருக்குது ஃபஸ்ட் லூப்பில். ஸோ 1 வந்து 1 ப்ளஸ் ரிசல்ட் ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ 1 + 0 1, ரிசல்ட்டோட வேல்யூ இப்போ 1. அடுத்து 2 வரப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ 2ன்னு இருக்கும், ரிசல்ட் வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால 1 இருக்கும். 1 + 2 3, இப்போ ரிசல்ட் வேல்யூ 3. அடுத்து 4 போகிறப்ப 4 ப்ளஸ் ஆல்ரெடி ரிசல்ட் வேல்யூ 3, 3 + 4 7. அந்த மாதிரி நமக்கு வந்து அப்படி அப்டேட் ஆகி ஆட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். இது பேர் வந்து ஆர்பிட்டரி ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம வந்து பார்க்க இருக்கிற டாபிக் வந்து வேரியபிள் ஸ்கோப். அப்படின்னா என்னென்னா மொத்தம் 3 வேரியபிள் ஸ்கோப் இருக்குது. வேரியபிள் ஸ்கோப் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று குளோபல், இன்னொன்று வந்து கடைசி வந்து நான் லோக்கல். ஒன்றா பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டெமோன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏக்கு வந்து 10 அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அசைன் பண்ணிவிட்டு ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்துட்டேன். இப்போ நான் வந்து டெமோன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் 10 ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்தேன்னா பாருங்கள் 10 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. பட் அடுத்து வர இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எரர் அடிச்சிருக்கு. என்னென்னா ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. ஆனால் நான் இங்கே ஏ டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்னென்னா இந்த ஏ வந்து லோக்கல் ஸ்கோப்பாக இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஏவோட வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு வெளில நான் வந்து கால் பண்ணேன்னா ஒர்க் ஆகாது. இது பேர் தான் வந்து லோக்கல் ஸ்கோப். ஒரு வேரியபிளோட லோக்கல் ஸ்கோப் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா இதே A10 வந்து நான் வெளில டிக்ளேர் பண்ணிட்டு நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணாமலே நான் வந்து கால் பண்ணேன்னா நான் டெமோன்னு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணேன்னா கால் பண்ணுறேன் பாருங்கள் 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நான் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைனே பண்ணலை. பட் இங்கே என்னென்னா குளோபலாக வெளில நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் உள்ளே நான் இப்போ பாஸ் பண்ணலாமலே நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து குளோபல் ஸ்கோப். இன்னொன்று வந்து நான் லோக்கல் ஸ்கோப்புன்னு இருக்கு. இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இதுக்கு டிக்ளேர் ஆயிருக்கு. எப்படின்னா நான் இங்கே வந்து அவுட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து a = 5 அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் நெஸ்டட் டிக்ஷனரி மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இன்னர்னு அதுக்குள்ளே மறுபடியும் நான் a = 7 கொடுக்குறேன். 7 கொடுத்து பிரிண்ட் இன்னர் ஏன்னு கொடுத்து ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இது ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்துருச்சு. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் அவுட்டர் ஏன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்லேயே நான் இதை கால் பண்ண ஃபங்க்ஷனை இப்போ தான் ஒர்க்காகும். கால் பண்ணிவிட்டு இப்போ காமனாக வெளில வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன்.
கால் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ரன் பண்ணனா இன்னர் ஃபங்க்ஷன் எனக்கு 7 இருக்குது, அவுட்டர் ஃபங்க்ஷன் எனக்கு 5 இருக்குது. ஸோ நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எனக்கு அவுட்டரில் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகுது. இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இன்னரில் நான் ஏ வேல்யூ என்ன சென்ட் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகுது. இதுவே நான் இங்கே வந்து நான் லோக்கல்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணனா நான் லோக்கல் ஏன்னு கொடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் ஏ வேல்யூ நம்ம 7 கொடுத்தேன்னா பாருங்கள், இன்னர் வேல்யூவும் 7 வந்துச்சு, அவுட்டர் வேல்யூவும் 7 வந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏன்றது இப்போ வந்து நான் லோக்கலாக இருக்குது. நான் லோக்கல்னால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எத்தனை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் ஏ வேல்யூ 1 தான். ஸோ நான் எங்கே நான் ஏ வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே அப்டேட் ஆகும். அதுதான் நான் லோக்கல் ஸ்கோப்.